அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல். பில்லி சூனியம் இருக்கா இல்லையா, இந்த காலத்தில் இதெல்லாம் நம்பலாமா வேண்டாமா, இப்படி ஒரு விவாதங்கள் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பில்லி சூனியத்துக்காகவே ஒரு தலைநகரம் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பில்லி சூனியத்துக்குன்னு ஒரு தாயகம், பில்லி சூனியத்துக்குன்னு ஒரு தலைநகரம் நம்ம இந்தியாவிலேயே இருக்குது. அதை பற்றி இந்த ஆடியோவில் உங்களோட பேச போகிறேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் புனிதமான ஒரு கலை. இந்த புனிதமான கலையை நீங்கள் வீட்டில் இருந்தபடி கற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் தீய மாந்திரியத்தால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஏவல், பில்லி, சூனிய, செய்வனை, கோளாறுகள், இப்படி எந்த தொந்தரவு இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம். வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வாக்கு முறையில் பார்த்து அதரவண வேத பரிகாரங்கள் செய்து தரப்படும். அன்பானவர்களே, நம்ம இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்தில் மோரிகான் மாவட்டத்தில் ஒரு அழகிய கிராமம், அற்புதமான வனப்பகுதி. அந்த அழகிய கிராமம் தான் மயோங் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கிராமம். இந்த கிராமம்தான் பில்லி சூனியம் செய்பவர்களின் தலைநகரம். மயோங் என்ற இந்த கிராமம் அஸ்ஸாம் மாநிலத்தில் அழகிய மோரிகான் மாவட்டத்தில் இருக்குது. இது அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய ஒரு சுற்றுலா தலமாக விளங்குகிறது. எந்த அளவுக்கு இந்த ஊர் பில்லி சூனியத்தோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், மகாபாரதத்தில் இந்த கிராமத்தை பற்றின சில குறிப்புகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். மகாபாரத போரில் சில சாம்ராஜ்யத்தை சேர்ந்த போர் வீரர்கள் மந்திர தந்திரங்களுடன் சேர்ந்து அந்த போரில் பங்கெடுத்து இந்த மயோங் காட்டில் சென்று தஞ்சமடைந்து மறைந்து விட்டதாக ஒரு புராணம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட இந்த மயோங் கிராமம் பில்லி சூனியத்தின் தலைநகரமாக விளங்குவதோடு மட்டுமல்லாமல் ஆயுர்வேதம் மற்றும் கைரேக சாஸ்திரம் இதெல்லாமே இந்த இடத்துல சொல்லித்தரப்படுகின்றது. பில்லி சூனியம் செய்பவர்களும் இங்கே இருக்காங்க. பில்லி சூனியத்தை சொல்லித்தரக்கூடியவர்களும் இந்த கிராமத்தில் நிறைய பேர் வசிப்பதாக சொல்லப்படுது. இந்த கிராமத்தில் வருடத்தில் 3 நாள் பில்லி சூனியத்துக்காகவே ஒரு திருவிழா நடத்துவதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மியூசியம், மயோன் சென்ட்ரல் மியூசியம் என்ற அந்த மியூசியத்தில் பில்லி சூனியம் தொடர்பாக, ஆயுர்வேதங்கள் தொடர்பாக, கிரியா யோகம் தொடர்பான குறிப்புகளும் கல்வெட்டுகளும் ஏடுகளும் இன்றளவும் வைத்து பாதுகாக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. இந்த மயோங் கிராமத்தில் இந்த திருவிழா நடக்குதுன்னு சொன்னாங்களா, அந்த திருவிழா சமயத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பிரபலமான பில்லி சூனியக்காரர்கள், பில்லி சூனியம் செய்பவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த திருவிழாவில் பங்கெடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்பேற்பட்ட ஒரு கிராமம் நம்ம இந்தியாவில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடியவங்களை, அதாவது பில்லி சூனியம் செய்கிறவங்களை, அந்த கிராமத்தில் பில்லி சூனியம் செய்கிறவங்களை ஓஜோ என்று அழைப்பார்கள். இந்த மயோங் என்ற இந்த கிராமத்தை மயோன் என்றும் அழைப்பாங்க, மாயா கிராமம் என்றும் அழைக்கிறாங்க, மயாங் என்றும் அழைக்கிறாங்க. ஆக இந்தியாவில் பில்லி சூனியத்துக்குன்னு ஒரு தலைநகரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடியோ பதிவு. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன், பில்லி சூனியம் இருக்கா, ஏவல் இருக்கா, செய்வினை இருக்கா, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். நல்லதுன்னு ஒன்று இருந்தால் நிச்சயமாக கெட்டதுன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். இந்த மயோங் கிராமத்தில் பில்லி சூனியத்துக்கு தலைநகரமாக இருந்தாலும் இந்த கிராமத்து மக்கள் தன்னுடைய பில்லி சூனிய மந்திர வித்தையால் உடல் வலி, உடல் நோய்களை கூட போக்குறாங்கன்னு சொல்லி இதற்காக சில சுற்றுலா பயணிகள் இங்கே தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆக எல்லா விஷயத்துலேயும் நல்லது கெட்டது இரண்டுமே கலந்து தான் இருக்குது. எனவே நல்ல சக்தி இருந்தால் தீய சக்தி இருக்கும் என்பதை இந்த ஆடியோ மூலம் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் பில்லி சூனியத்தின் தாயகம் மற்றும் தலைநகரம் மயோங் கிராமம் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். மாக்காளியே நமக.